Hi, my beautiful friends. Welcome back to Soul Spa. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? So in the video, it's just going to be a casual chit chat மாதிரி, just like a friendly, gentle chit chat plus night routine vlog மாதிரி. So when it comes to night routine, என்னோட ஒரு night routine ஒரு மாதிரி இருக்கும். It really depends upon my energy and the tone for that day மாதிரி. என்னோட நைட்ஸ் தான் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பகுதி என்னோட நாள்லே. யூஸ்வலாக காலையிலலாம் எனக்கு எப்படி இருக்கும்னா என்னோட எனர்ஜி ஆர் என்னோட டோனெல்லாம் இட் வில் பி லைக் ரியலி அப்போ தான் கிக் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அது கிக் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தெரியல, நான் யோசிக்கிறேன் நைட் காலையில் எனர்ஜி எனக்கு கம்மியாக இருக்குன்னு நான் யோசிக்கிறதுனால தான் எனக்கு எனர்ஜி கம்மியாக இருக்குதா அப்படின்லாம் நான் நிறைய யோசிச்சு பார்த்துருக்கேன். பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் ட்ரூ போல். எனக்கு நாள் போக போக தான் என்னோட எனர்ஜி, என்னோட க்ரியேட்டிவிட்டி, என்னோட லாஜிக்கல் மைண்ட் எல்லாமே இட்ஸ் வெரி இட்ஸ் ஹை ஃபங்க்ஷனிங் மாதிரி இருக்கும். இந்த டைமில் தான் நான் என்னோட நிறைய செஷன்ஸ் நான் சாயங்காலம் தான் பார்ப்பேன், மத்தியானத்தை விட. ஃபார் தோஸ் ஆஃப் யூ டு நோ ஐம் தெரபிஸ்ட். என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் நான் ஆஃப்டர் 4 PM பார்க்கறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். See, that's my timing. Some blog எழுதணும், என்னோட பேஜுக்கு ஏதாச்சும் ஆர்டிக்கல் எழுதணும், இல்லை எதையோ பற்றி யோசிக்கிறேன், இல்லை என்னோட கிளைண்ட்டோட செஷன்ஸை வந்து ஃபார்முலேட் பண்ணுறேன் ஆர் டூல்ஸ் ரெடி பண்ணுறேன், எல்லாமே இந்த நைட்டில் தான் நடக்கும். அட் த சேம் டைம் என்னோட செல்ஃப் கேரும் ரொம்ப நைட்டில் தான் நடக்கும். ஸோ நைட் டைம் இஸ் மை டைம். லைக் இட்ஸ் சம்திங் தட் ஐ ட்ரூலி செரிஷ் எவ்ரிடே லைஃப்பில். எனக்கு எப்படா நம்ம சாயங்காலம் வந்துட்டாலே ஒரு ஜாலியாயிரும். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படி தான். அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கூட எங்கள் அம்மா அப்பா வந்து 10 மணிக்கு கரெக்டாக என்னை படுக்கையில் போட்டுருவாங்க. பிகாஸ் அடுத்த நாள் நான் சீக்கிரமே எந்திரிக்கணும். 7 மணிக்கெல்லாம் என் ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஐ ஸ்டடிட் இன் சவுதி. அண்ட் ஸோ அங்கே வந்து 7 மணிக்கெல்லாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ நம்ம சீக்கிரமே எந்திரிக்கணும். ரொம்ப கஷ்டப்படுவேன். எனக்கு இப்போ வரைக்குமே இந்த சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே இஸ் வெரி threatening to me. சில டைம் என்னோட ஸ்கூல் ஞாபகம்லாம் எனக்கு வந்துடும். பட் எல்லா டைமுமே நான் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எந்திரிச்சு காலேஜ் போய் ஸ்கூல் போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கல்யாணத்துக்கு அப்புறமா ஐ வாஸ் லைக், ஓ மை காட், 6 மணிக்கெலாம் நம்மளால எந்திரிக்க முடியாது. பட் மை இன்லாஸ் ஆர் ஸோ ஸ்வீட். ஸோ they never trouble me. எப்போ நான் எந்திரிக்கிறேனோ அப்போ தான் எந்திரிப்பேன். பட் எந்திரிச்சக்கப்புறம் அப்படியே கிக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் சாயங்காலத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியறதுனால அது சரி பரவாயில்ல, நம்ம ஒன்றும் மன்னிச்சு விட்டுறலான்னு எவ்ரிபடி ஸ்டார்டட் அக்செப்டிங் மை ரொட்டீன்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ். பட் சில பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க, இதெல்லாம் காலையில் இப்படி ஸ்லாத் மாதிரி இருக்குன்னு. அது எனக்கே தெரியும். பட் ஓவர் த இயர்ஸ் நானே இந்த ரொட்டீனை எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஐ ஃபீல் தட் எனர்ஜி டிஃபர் ஆகத்தான் செய்யுது. சில பேர் காலையில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, நைட்டு சில பேர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இட் ரியலி டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் அண்ட் தேர் பாடி அண்ட் தேர் எனர்ஜி. ஸோ ஓகே, a lot about night routine முடிஞ்சிருச்சு. இப்போ நைட்டோட எனர்ஜி எல்லாம் பற்றி பேசியாச்சு நம்ம. Alright, so I'm just going to casually show you what I do in my night, and I'm just going to take you along with me. So let's get started. Alright, so dinner முடிச்சிட்டேன். It's almost 9:30 now. So shopping போயிருந்தேன் நான், cloth shoppingக்கு, just nearby. என்னோட நெஃப்யூவோட first year birthday வருது சென்னையில். So tomorrow I'll be traveling to Chennai. Maybe probably 2 days அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன். லைக் so excited. ஸோ அதான் சாக்கா வச்சு ஒரு ட்ரெஸ் நமக்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி கிளம்புனேன். பட் ட்ரெஸ்ஸை தவிர எல்லாமே வாங்கினேன். ஸோ எல்லாமே நிறைய ட்ரெஸ் நான் போட்டு பார்த்தேன். பட் எதுவுமே எனக்கு ஐ ஃபெல் லைக் திஸ் இஸ் நாட் பெட்டர், இது நல்லா இல்லையே, அது நல்லா இல்லையே இருந்துச்சு எனக்கு. லைக் ஐ டென்ட் ஃபீல் லைக் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி தெரியல எனக்கு. ஸோ ஐ ஃபெல் லைக் ஓகே, இருக்கிறதே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஐ டூ ஹாவ் quite some few ட்ரெஸ். ஸோ ஐ தாட் ஓகே அதுவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் அந்த எப்பயுமே இந்த ஷாப்பிங்க்குன்னு ஒரு காசு எடுத்துகிட்டு போனால், இப்போ ட்ரெஸ்ஸுக்குன்னு எடுத்துகிட்டு போகிறோம். பட் ஆனால் ட்ரெஸ்ஸு வாங்கலைன்னா ஒரு மைண்டு சொல்லும், சரி அப்படியே சேமிச்சிரு, இன்னொரு தடவை வாங்கிக்கலான்னு. பட் இன்னொரு மைண்டு வந்து நம்மளை சும்மா விடாதுல, சொல்லும் ஓகே காசு இருக்கா எதையாச்சும் வாங்கிட்டு போகும்னு சொல்லும். ஸோ அந்த மைண்டு சொல்கிறத கேட்க வேண்டிய நிலைமையில நான் இருந்தேன். ஸோ ஐ பிக்ட் அப் ஃபியூ ஐட்டம்ஸ். பரவாயில்ல, ட்ரெஸ் வாங்கலான்னு பரவாயில்ல, வேறு ஏதாச்சும் நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணுன்றதுனால சில விஷயங்கள் நான் ஷாப் பண்ணேன். I just wanted to show you guys. So what did I shop? So I bought this Cetaphil face cleanser, gentle skin cleanser. It actually நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் காமிச்சிருக்கேன். This is the second bottle now. I have come to a place இப்போ that இன்னொரு தடவை ஒரு ஃபேஸ் வாஷ் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறதோ ட்ரை பண்ண போகிறதோ எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இந்த ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு எவ்வளோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஐ ஃபீல் லைக் என்னோட பர்ஃபெக்டான ஃபேஸ் வாஷ் எனக்கு இந்த உலகத்தில் கிடச்சிருச்சு அப்படின்ற ஃபீலிங் இருக்குது எனக்கு. ஒரு தடவை இது கூட ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதே ஐ ஃபீல் லைக் வாவ், திஸ் இஸ் சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஆக்சுவலி இது கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிஜமாவே செட்டஃபில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். இது நான் எப்பயுமே பார்த்துருக்கேன். பட் ரொம்ப லேட்டாக நான் கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இது மார்க்கெட்டில். ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட்
பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் ஃபார் யுவர் ஸ்கின். இட்ஸ் வெரி வெரி ஜென்டில். என்னோட ஸ்கின்னோட டெக்ஸ்டர் ஆர் என்னோட ஸ்கின்னோட கண்டிஷன், த வே மை ஸ்கின் லுக்ஸ் இட் செல்ஃப் இஸ் லைக் ஸோ டிஃப்ரெண்ட் நவ் இது யூஸ் பண்ணதுலேருந்து. இட்ஸ் வெரி ஜென்டில், ரொம்ப ஹார்ஷாலாம் இருக்காது, ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அதோட வேலையை அது கரெக்டாக பார்க்குது. இட் ஹேஸ் டு கிளென்ஸ் யோர் ஃபேஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணுது. ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் பாட்டில். அடுத்து என்னோட ஃபவுண்டேஷன் வாங்கினேன். ஸோ என்னோட ஃபவுண்டேஷனோட ஷேட் 332. மறுபடியும் அந்த கிளென்சர் மாதிரி தான். எந்த ஃபவுண்டேஷனுமே நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, மேபிலினை தவிர்த்து. மேபிலின் ஃபிட் மீ பை நவ் உங்களுக்கு தெரியும், இது ஆல்மோஸ்ட் எல்லாருமே அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணிப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு பாடி ஷாப் ஃபவுண்டேஷன் வச்சுருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இதை நான் டிஸ்கவர் பண்ணதுலேருந்து இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஷேட் ஆக்சுவலி கிடைக்கல. 332 தான் என்னோட ஷேட் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் முன்னாடி. ஆனால் இப்போ வந்து எனக்கு 330 கொடுத்துருக்காங்க. ஐ எம் நாட் ரியலி ஷுர், பட் இதுவுமே செட் ஆச்சு. when I try to blend it and all of that, கொஞ்சம் செட் ஆச்சு. ஐ தாட் ஓகே திஸ் இஸ் மை ஃபவுண்டேஷன். ஸோ சின்ன டியூப் தான் வாங்கியிருக்கேன், பெரிய டியூப் நான் வாங்கலை. யூஸ்வலாக என்னோட ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடி மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன் போடுறதில்ல, அடிக்கடி போடுறதில்ல. ஸோ இதுவே கொஞ்சம் லாங் டேர்முக்கு வரும்ன்றதுனால ஒரு குட்டி டியூபே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஷீட் மாஸ்க் வாங்கினேன் மிராபெல்லேருந்து. ஸோ இதுலேருந்து நிறையா ஷீட் மாஸ்க் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். different ஃப்ளேவர்ஸில் வரும். இட்ஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் மாஸ்க் ஹியர். பட் ஷீட் மாஸ்க்குமே நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் சில டைம் ஒன்ஸ் இன் அ வைல் ஐ ரியலி லைக் டு புட் தட் ஹைட்ரேஷன் பேக் இன் டு மை ஸ்கின். ஸோ இது வந்து ஒரு புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். Pearl + charcoal dual system facial sheet mask அப்படின்னு ஒரு ஃபேஸ் மாஸ்க். இட்ஸ் ஸோ நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபேசினேட்டிங் ஆச்சு பார்க்கும்போது. ஸோ ஐ தாட் ஓகே ஐ ஜஸ்ட் ட்ரை திஸ். ஸோ தட்ஸ் தட். அண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் வாங்கல. லுக் அட் திஸ் யூ கைஸ், ஸோ பிரிட்டி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பலாம் நான் அதை யோசிக்க அப்படியே பிக் பண்ணிட்டேன். லுக் அட் தட், அந்த ஸ்ட்ரக்சரே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ சமீபமாக எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் போடுறது, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி போடுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்சசரிஸ் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஐ ஃபீல் லைக் தட்ஸ் மை திங் நவ். இட் ஜஸ்ட் கிரியேட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் தட் டைனாமிக்ஸ் இன்ட் யுவர் பர்சனாலிட்டியில் இந்த மாதிரி ஒரு ஆக்சசரிஸ் நமக்கு ஆட் பண்ணும்போது. ஸோ ஐ தாட் ஓகே இது பார்த்தோன்னே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி பேர்ல் வச்சு நான் நிறைய போடுவேன். ஐ ரியலி லவ் அந்த பேர்ல் டீட்டெயிலிங் உள்ள நெக்லஸ் ஆர் பேர்ல் டீட்டெயிலிங் உள்ள இயரிங்ஸ், வாட் எவர் தட் இஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை. சி தட் லைக் ஒரு பனானா ஸ்ட்ரக்சர்டு உள்ள, இட்ஸ் வெரி ப்ரிட்டியில். ஸோ போட்டவன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஐ ரியலி லவ் திஸ் ஒன். அதுக்கப்புறம் ஒரு பேக் வாங்கினேன் மேக்ஸில். ஸோ யூஸ்வலாக என்னோடய பேக் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது, யானைக்குட்டி பேக்கு. ஸோ அது ரொம்ப பெருசு. ஸோ நான் என்னோடய பூனையெல்லாம் வச்சுருக்கறதுனால இதுக்குள்ளேயே அதோட கிரேவி இருக்கும், இல்லைனா என்னோட ஆல் ஆஃப் தட் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் என்னோட இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பேக் நான் வச்சுருக்கேன். பட் அதனால் எனக்கு ஸ்லிங் பேக்கே இல்லாத ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுனால ஐ ஃபெல் லைக் ஓகே ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிங் பேக் வாங்கலாமே சொல்லிட்டு மேக்ஸில் ஒரு ஸ்லிங் பேக் வாங்கினேன். இட்ஸ் வெரி நைஸ். ஸோ யூஸ்வலாக டார்க் கலர்ஸ் தான் வாங்குவேன், பட் திஸ் ஒன் இஸ் மோர் லைட்டர். It's a little girlish and floral type. So I thought okay this is cute, let's pick this up. Alright, so இதுதான் என்னோட பொருட்கள். இன்னைக்கு சில பொருட்கள் ஓகே ஷாப்பிங் போயிட்டு கொஞ்சம் டெண்டமாக வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் இட்ஸ் ஆல் யூஸ்ஃபுல் பொருட்கள். பிகாஸ் காலப்போக்கில் நான் என்ன ஆயிடுச்சுன்னா இம்பல்சிவ் ஷாப்பராக இருந்தேன். நான் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக தான் ஷாப்பிங் பண்ணுறேன். எது தேவையோ நெசசிட்டியோ இது இல்லையோ அப்போ தான் நான் வாங்குறேன். அதுக்கு முன்னாடி எந்த பொருள் வாங்குகிற பழக்கமே நான் இப்போ நிப்பாட்டிட்டேன். I've been really very conscious about that. And அது லாங் டேர்மில் என்னை ரொம்ப நல்லா சர்வ் பண்ணுது அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஐ லுக் ஸோ டயர்ட். ஆக்சுவலி என்னோட எனர்ஜி ரொம்ப நிறைய ஜாஸ்தி இருக்குது. பட் நான் வந்து அப்படி அலைஞ்சிட்டு இருந்ததுனால அதுக்கு முன்னாடி 2 kilometers வாக் போயிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் போனதுனால லைக் ஐ லுக் ஸோ டயர்ட். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா சேஞ்ச் மை ட்ரெஸ் அண்ட் ஐம் கோனா டூ அ லிட்டில் ஸ்கின் கேர் ரொட்டீன். எப்பயும் போல் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கேன் ரிலீஜியஸாக. அது நிஜமாவே ரொம்ப ஹெல்த்தியாக என்னோட ஸ்கின்னை வச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். குட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் குட் ஹைட்ரேஷன், உங்களோட வாட்டர் பாட்டில் உங்களோட ஒரு நல்ல குவான்டிட்டி ஆஃப் இன்டேக் ஆஃப் வாட்டர், ஃப்ரூட்ஸ் அண்ட் குட் ஸ்கின் கேர் ரொட்டீன் இட்ஸ் ஜஸ்ட் கோனா ட்ரான்ஸ்ஃபார்ம் யூர் ஸ்கின். ஒன் வீக் நான் பண்ணாலே எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் என்னோட ஸ்கின்ல. ஸோ ஜென்ரலான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனு இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சில ப்ராடக்ட்ஸ் அதுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நான் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் ஹேவ் ஃபியூ ஒர்க் ஹியர் அண்ட் தேர். அதை பண்ணி முடிச்சுட்டு ஜாலியாக நிம்மதியாக தூங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் டூ இட். ஆல்ரைட், என்னோட ட்ரெஸ் மாற்றிட்டேன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இல்லை என்னோட ஃபேஸில். ஜஸ்ட் சம் சன்ஸ்க்ரீன் அண்ட் சம் சிரம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஜென்டலான மிஸ்லர் வாட்டரோட வச்சு ஜஸ்ட் அந்த சர்ஃபேஸ் லெவல் பொல்யூட்டன்ஸ் மட்டும் எடுத்துட்டு I'm just going to wash my face with this one. Like I've been waiting my whole life to be with you. எங்கே இருந்த எவ்வளோ நாள். I'll see you soon after the face wash.
ஆல்ரைட், ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இங்கே வச்சிருக்கேன் டு ஷோ யூ கைஸ். ஸோ இப்போ நான் வந்து டாட் அண்ட் கீழேருந்து ஒரு எக்ஸ்ஃபோலியன்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் லிக்விட் எக்ஸ்ஃபோலியன்ட் 5% AHA டோனர். ஸோ நிறைய ஆசிட் ஸ்கின் கேர் வீடியோஸ் பார்த்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 2.5 வீக்ஸ் இருக்கும் இப்போ. ஸோ இது என்ன கிளைம் பண்ணதுன்னா கிளாரிஃபைங் லிக்விட் டோனர் ஃபார் ஃபர்மர் அண்ட் கிளியரர் அண்ட் ஸ்மூதர் ஸ்கின். நிஜமாவே இந்த 2.5 வீக்ஸில் நான் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். This product is working amazing on my skin. பர்ஜிங்லாம் எதுவும் நடக்கல. ஸோ people who are very new to acid skin care based, அதை பற்றி நீங்கள் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு என்னன்னு புரியும். ஸோ யூஸ்வலாக அந்த ஃபிசிக்கல் ஸ்க்ரப் இருக்குல்ல, அந்த பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும், வால்நட் ஸ்க்ரப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக லிக்விட் ஸ்க்ரப். ஸோ யூ ஜஸ்ட் ஹவ் டு ஸ்ப்ரே ஆன் எவ்ரிடே பேசிஸ். ஸோ தட் அதோட வேலையை எக்ஸ்போலியேஷனோ இந்த டெத் செல்ஸை எடுக்கிறதோ அதோட வேலையை அது பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது ஆக்சுவலி காலையில் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ காலையில் யூஸ் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் ஷீல்டு மாதிரி யூ ஹேவ் டு வேர் அ சன்ஸ்க்ரீன். நைட்டில் போடும்போது ஜஸ்ட் நைட் ஜெல் ஆர் எனி திங், ஜஸ்ட் த சேம் வே, அது as a ஷீல்டு பண்ணுறதுக்காக. பட் அதை பற்றி நீங்கள் நிறைய வீடியோ ஆசிட் ஸ்கின் கேர் பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஸோ அதனால தான் நான் 5%லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் அது இன்ட்ரொடக்ஷன் மாதிரி என்னோட ஸ்கின்க்கு கொடுத்துருக்கறதுனால. ஸோ இட் டேக்ஸ் உங்கள் ஸ்கின்னுக்கும் அது பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 5% AHA டோனர் நிஜமாக சூப்பராக வேலை செய்யுது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ யா, டோனிங் பண்ண போகிறேன் என்னோடய ஸ்கின்னில். இது வந்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பம்ப் பண்ணி இந்த மாதிரி வைப் பண்ணுற மாதிரி மெக்கானிசம் இல்லை. ஸோ உங்கள் கண்ணில் மட்டும் போட்டுறாமல் யூ ஹேவ் டு ஜஸ்ட் பி லிட்டில் கேர்ஃபுல். ஒன்றும் எரியற மாதிரிலாம் எனக்கு தெரியல, பட் கண்ணில் போடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ டோனர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ யூ கேன் சீ லைக் இந்த மாதிரி பல்பு மாதிரி கொஞ்சம் க்ளோ ஆகுது இந்த டோனருக்கு அப்புறம். இந்த டோனர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ டோனருக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டெப்புக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுக்கணும். இந்த டோனர் கொஞ்சம் சோக்கின் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கின்குள்ளே. நீங்கள் அடுத்தடுத்து அப்படி இப்படி லேயர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ யா, ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் வந்து ப்ளம்லேருந்து ரெனியூட் கிளாரிட்டி நைட் ஜெல் ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் மாமா எர்த்தோட விட்டமின் சி ஸ்லீப்பிங் மாஸ்க் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, இந்த ப்ளம்மோடது. இது ரெண்டுமே இந்த ட்ரையல் பேக் மாதிரி ஸ்மிட்டன் ஒரு ஆப்பில் நான் வாங்கினேன். யூ ஹேவ் டு பே 205 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது ரெண்டும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். அண்ட் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி இஸ் லைக் இந்த க்ரீம் மாதிரி, இது என்ன சொல்கிறது, ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இது அப்படியே சாப்பிட்றலாம் போல் எனக்கு. அண்ட் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திஸ் இஸ் அகெயின் ஜெல் பேஸ்ட். இங்கே இருக்குது கேமரா. திஸ் இஸ் அகெயின் ஜெல் பேஸ்ட் மாதிரி, அந்த தட் மினிமல் ஒரு மாதிரி கிளியர் ஜெல் மாதிரி, ஆலோ ஜெல் மாதிரி இருக்கிற ஒரு டைப் ஆஃப் சம் சார்ட் ஆஃப் அ கன்சிஸ்டன்சி. பட் அந்தந்த அன்னைக்கு என்னோடய ஸ்கின்னுக்கு என்ன தேவை இருக்கோ அது பேஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணுவேன். இது இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்னிங் ஆக்குற மாதிரி இருக்குது எனக்கு காலையில். பட் இது வந்து நான் போட்டுட்டு இட் ஃபீல்ஸ் ரியலி நைஸ் ஆன் த ஸ்கின். நல்ல தட் க்ளோ கொடுக்குது, நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. பட் அடுத்த நாள் அது எங்கே போகுதுன்னே தெரில, அது அப்படியே காண போயிடும், அது அப்படியே அப்சர்வ் ஆயிரும் நான் நினைக்கிறேன். பட் இதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இன் மை பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஐ டோன்ட் திங்க் ஸோ அது எதுவுமே பண்ணுதா அப்படின்னு எனக்கு தெரியல, எக்ஸப்ட் ஃபார் தட் கன்சிஸ்டன்சிக்காக தான் நான் நிஜமாவே அதை யூஸ் பண்ணுறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் எதை யூஸ் பண்ணேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறதுனால ஐ திங்க் ஐ வாண்ட் டு யூஸ் த ஸ்லீப்பிங் மாஸ்க் டுடே. ஓ மை காட், இந்த கன்சிஸ்டன்சி அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. லைக் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் சி, ஒரு மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சி மாதிரி, இந்த பனித்துளி மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் ஒன் திங் தட் ஐ ரியலி லவ் அபவுட் திஸ் இஸ், இப்படி போட்டோம்னா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி, அந்த மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணும்போது அப்படியே தண்ணியாக அப்படி மாறிடுது. நைட் ஸ்கின் கேர் பண்ணுறதே ஒரு சச் அ நரிஷிங் ப்ராக்டிஸ் ஃபார் த செல்ஃபில். ஐ ஜஸ்ட் லவ் மை நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். சில டைம் இருக்கும் எனக்கு ரொம்ப அப்படியே லேசியாக இருக்கும், பண்ணணுமா அப்படின்னு இருக்கும். பட் இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து ரொம்ப கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் என்னோடய ஸ்கின் கேரில். எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பண்ணும்போது. ஆல்ரைட், ஸோ ஸோ நைஸ், அவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்குது என்னோடய ஸ்கின் இப்போது. ஆல்ரைட், ஸோ அவ்வளோதான் என்னோடய ஃபேஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சிச்சு. கிளென்ஸ் பண்ணேன், டோன் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் போட்டேன், அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் லைக் டு கீப் இட் ரியலி வெரி சிம்பிள் அண்ட் மினிமல். எனக்கு அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு. காலப்போக்கில் அதை கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ என்னோட லிப் பாம், நான் காமிக்க மறந்துட்டேன். ஸோ என்னோட லிப் பாம் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறது டேகா லிப் பாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இட்ஸ் வெரி ஆர்கானிக், ரொம்ப கலர்லாம் இருக்காது, ரொம்ப ஷீன்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு ஷைன் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு தேங்காய் எண்ணெய் நீங்கள் தேய்ச்சா அப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஸோ யூஸ்வலாக நான் சில டைம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஆர் இந்த க்ரீமி எஃபெக்ட் வேணும் எனக்கு அப்படின்னா இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதன் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆமண்ட் ஆயில், அவகேடோ ஆயில், ஹோஹோபா ஆயில்,
ஷியா பட்டர், பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் பீஸ்வாக்ஸ். தட்ஸ் இட். இட்ஸ் வெரி வெரி ஆர்கானிக். ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஐ லைக் லிப் பாம்ஸ் தட்ஸ் இன் தட் லிப்ஸ்டிக் ஃபார்ம், இந்த புல்லட் ஃபார்மில் இருக்கும்ல, அந்த மாதிரி லிப் பாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை விட. பிகாஸ் இது கொஞ்சம் கண்டாமினேட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பிகாஸ் ஹேவ் டு ஜஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து தான் போட வேண்டியதாக இருக்கும். பட் அதில் அப்படி கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட் அண்ட் க்ளோஸ் இட் அப். ஸோ தட்ஸ் மை ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் யூ கைஸ். இவ்வளோ தான் என்னோட ப்ராடக்ட்ஸ். சில டைம் இது யூஸ் பண்ணுவேன், சில டைம் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஒன்லி த வேரியன்ட் தட் ஐம் யூஸிங் தேர். அதர்வைஸ் இதுதான் என்னோட சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ தூக்கம் வருது அப்படின்னு நான் பார்க்குறேன், பட் தூக்கம் எனக்கு வரல. பேக் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு அப்புறம் ஐ ஃபீல் லைக் ஸோ ரிஃப்ரெஷ்ட் அண்ட் ஸோ ஹாப்பி. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பெனிஃபிட்ஸில். இந்த நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் பண்ணும்போது, இந்த மசாஜ்லாம் பண்ணும்போது இட் ஃபீல் ஸோ ரிலாக்ஸிங். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஐ ஹேவ் மை நோட் புக் ஹியர், ஐ ஹேவ் மை மொபைல் ஹியர். ஸோ இந்த டைமில் தான் என்னோட வ்ளாகுக்கான தேவையான கண்டென்ட், அடுத்து என்ன எழுதலாம், எதை பற்றி எழுதலாம், அதோட ரிசோர்ஸ் படிக்கிறது, அதோட ரிசர்ச் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் எழுதி வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அடுத்து பார்க்க போகிற கிளைண்ட்டோட ட்ரீட்மெண்ட் பிளான் ஆர் டெக்னிக்ஸ் ஆர் டூல்ஸ்லாம் ஏதாச்சும் டிசைன் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அந்த டைம் இப்போ தான் நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். ஸோ சம்வேர் அரவுண்ட் 40 minutes to 1 hour நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ டைமர் மாதிரி செட் பண்ணிப்பேன் 1 hour அந்த மாதிரி. பிகாஸ் நைட் ஆகிறதுனால நான் சில டைம் என்ன செய்வேன், இப்போ ரீசெண்டாக நான் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் இந்த 1 hour அப்படின்னு சொல்கிறது. இல்லைன்னா நான் வாட்டுக்கு 2 hours 3 hours இந்த மாதிரி நான் வாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து பண்ணிகிட்டே இருப்பேன், படிச்சுட்டே இருப்பேன் எதையாச்சும். ஸோ இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் 1 hourனா அந்த ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்லாட் இருக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக வேலை செய்கிறதுக்கான ஒரு மெத்தட் மாதிரி. I've been using that, I've been trying this sort of ஒரு strategy மாதிரி. It's been really useful for me. So I'll see you soon after the research process and everything is done. Wow, 1 hour முடிஞ்சிச்சு. It was such a productive 1 hour for me. So next என்னோட gratitude journaling முடிச்சுட்டு, என்னோட gratitude prayerலாம் முடிச்சுட்டு, சில பெட் டைம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு, பிகாஸ் காலையில் ஃபுல்லாக நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம், குக்கிங் பண்ணுறோம். அண்ட் மை ஜாப் இஸ் டு சிட் ஆல் த டைம். என்னோட செஷன்ஸ் பார்க்கும்போது 2 hours 4 hours 5 hours இந்த மாதிரி உட்காரணும். ஸோ நிறையா என்னோட பெயின், என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்னோட பேக், என்னோட ஷோல்டர்ஸ்ல எல்லாம் அக்யூமுலேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது எனக்கு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் நான் அதை ஆரம்பிச்சிருக்கேன், இல்லைன்னா அப்படி பேன் படுத்து தூங்கிடுவேன். ஸோ இட்ஸ் பீன் ரியலி ஒர்க்கிங் வெல் ஃபார் மீ. அண்ட் உங்களுக்கு கிராட்டிடியூட் ஜர்னல் எப்படி எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ, ஸோ தட் ஐ கேன் டூ அ வீடியோ ஆன் ஹவு யூ கேன் ரைட் கிராட்டிடியூட் ஜர்னலிங். கிராட்டிடியூடுன்ற ப்ராக்டிஸ் I think more than 5 years நான் பண்ணிட்டு இருக்கேன். It's brought tremendous change in my life. நான் gratitude ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே அந்த கிராட்டிடியூட் இன்னும் மல்டிஃபோல்ட் ஆகிட்டே இருக்குது. இவ்வளோ கிராட்டிடியூட் சொல்கிறதே எனக்கு தெரியல. அந்த மாதிரி விஷயங்கள் என்னோட லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஐம் லைக் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் யூனிவர்ஸ் ஃபார் கிவிங் மீ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் பீப்புள் அண்ட் நாலேஜ் சரௌண்டிங் மீ. ஸோ 3 விதமான கிராட்டிடியூட் ஜர்னலிங் பண்ணுவேன். ஆக்சுவலி காலையில் வேறு மாதிரி ஒரு ஜர்னலிங் பண்ணுவேன், நைட்டு தான் கிராட்டிடியூட் ஜர்னல் பண்ணுவேன். ஸோ பேசிக் வச்சிருக்கேன், மாடரேட் வச்சிருக்கேன், அட்வான்ஸ் லெவல் வச்சிருக்கேன். ஸோ அன்னைக்கு என்ன என்னோட தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட கிராட்டிடியூட் ஜர்னல் வந்து நான் எழுதுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் கிராட்டிடியூட் ஜர்னல் நீங்கள் எப்படி எழுதலாம், பிகாஸ் இட்ஸ் மோர் ஆஃப் மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்னால உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் டூ ஒன் டெடிகேட்டட் வீடியோ ஃபார் யூ ஆன் ஹவு யூ கேன் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் கிராட்டிடியூட் ஜர்னல் ஃபார் யுவர் லைஃப். ஸோ அதுதான் நான் பண்ண பண்ணிவிட்டு அவ்வளோதான். வாயை குளர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அவ்வளோதான், தூக்கம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இதுவே ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. ஸோ let me just get done with my gratitude journal and I'll meet you. சின்னது தூங்கிட்டீங்களா? எந்திரிங்கடா. தூங்கிச்சு மயில். I'm gonna sleep. Good night, you guys. Subscribe, share, like. Bye.